the points under the appropriate sections. Okay, அதை பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இப்போ எசென்ஷியலி நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து ஒரு ரீவிசிட் பண்ணி ஒரு என்டையர் வியூ வந்து இன்னொரு வாட்டி மைண்ட்ல வச்சுக்கிறோம். ஓகே ஓகே சார். யா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து வேரியஸ் ஆர்கிடெக்சர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். சர்டன் பேசிக் கான்செப்ட்ஸ் ஞாபகம் இருக்கா? we started with client server architecture and types. எஸ் சார். ஸோ இது எல்லாமே ஒன்னொன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் உங்களுக்கு ஆல்ரெடி இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள்ங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜஸ்ட் வந்து இது என்னதுங்கிறது மட்டும் டெஃபினேஷன் ஆஸ்பெக்ட்ல பாத்துக்கலாம், டீடைல்டா போக வேண்டாம். ஓகே சார். ஸோ லெட் us start with the client server architecture. ஸோ client server architecture என்ன ஆகாஷ்? கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர், இந்த ஆர்கிடெக்சர்ல நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? 1 tier 2 tier ஆர்கிடெக்சர், ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆமா. ஸோ கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அப்படின்னா லைக் உங்களுக்கு கிளைண்ட் இருக்கும், சர்வர் இருக்கும், கிளைண்ட்டும் சர்வரும் ஆமா நெட்வொர்க் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணிக்கிறாரு சார். ஓகே, ஸோ உங்க சர்வர் வந்து லைக் என்ன மாதிரி சர்வர்ஸ்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க? என்ன மாதிரி சர்வர்ஸ்லாம் கிரியேட் பண்ணலாம்? எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா சார்? சர்வருக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல முடியுமா? வாட் கைண்ட் ஆஃப் சர்வர்ஸ் யூ கேன் ஹேவ்? கிளையண்ட்னா ரெக்வெஸ்ட் பண்ணும், சர்வர்னா ரெஸ்பான்ஸ் பண்ணும் இல்லையா? எஸ் சார். ஸோ சர்வர் டைப்ஸ் என்ன மாதிரி சர்வர்ஸ்லாம் வந்து நீங்க என்கவுண்டர் பண்ணிருக்கீங்க, இல்ல என்ன மாதிரி சர்வர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க? இமெயில்ஸ், ஜிமெயில். ஓகே, மெயில் சர்வர், கரெக்ட். ஸோ மெயில் சர்வர் இருக்குது, ஃபைல் சர்வர் இருக்கு, டேட்டாபேஸ் சர்வர் இருக்கு, வெப் சர்வர் இருக்கு. there are so many different kinds of servers dedicated for a particular kind of task இல்லையா? எஸ் சார். Yeah, so that is a very high level introduction to client server architecture. நம்ம டெப்தா வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம், பட் ஓகே you have a good understanding client server architecture. இப்போ client server architectureலயே நம்ம வந்து படிக்கும்போது ஞாபகம் இருக்கா? like there was 2 kinds of architecture. எஸ் சார். client serverல என்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. client server types சார். ஆமா, அதுல வந்து 2 tier இருக்கு ஞாபகம் இருக்கா? 3 tier 2 tier. இப்போ 2 tierனா என்ன, 3 tierனா என்ன? see 2 tierனா உங்களுக்கு வந்து ஒரு டேட்டாபேஸ்ல ஒன்னு ஸ்டோர் ஆயிக்கும். ஆமா, உங்களுக்கு வந்து ஒரு கிளையண்ட் எண்ட் இருக்கும், ஒரு டேட்டாபேஸ் இருக்கும், 2 டயர் மட்டுமே தான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் டயர் கிளையண்ட் டயர்ல என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லுங்க. சோ உங்களுக்கு கிளையண்ட் டயர்ல வந்து உங்க யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும், உங்க பிரசன்டேஷன் லாஜிக், உங்க அப்ளிகேஷன் சர்வீசஸ்லாம் உங்க கிளையண்ட் டயர்ல இருக்கும். ஓகேவா? எஸ் சார். உங்க டேட்டா சர்வர்ல வந்து மெயினா வந்து உங்க டேட்டாபேஸ் சர்வீசஸ்லாம் இருக்கும். ஆமா, ஃபுல்லா அங்க இருக்கும். உங்க பிசினஸ் ப்ராசஸ் லாஜிக் அது எல்லாமே அங்கதான் இருக்கும். எஸ் சார். 3 டயர்னா என்னது? 3 டயர்னா உங்க கிளையண்ட்டுக்கும் டேட்டாபேஸ் சர்வருக்கும் நடுவுல நீங்க வந்து ஃபங்க்ஷனாலிட்டியை டிவைட் பண்றீங்க. உங்க பிசினஸ் லாஜிக் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் நடுவுல இன்னொரு லேயர்ல இல்ல இன்னொரு டயர்ல போட்டு அதை வந்து டீகப்பிள் பண்ணிடுறீங்க. எஸ் சார். சோ இட் இஸ் மச் மோர் ஸ்கேலபிள். சோ அதான் 3 டயர் சர்வர் ஆர்கிடெக்சர். மிடில் வேர் ஒன்னு போட்டு. ஆமா, மிடில் வேர் வச்சுப்பீங்க இல்லையா? எஸ் சார். உங்க பிசினஸ் லாஜிக், என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் சர்வர் அதெல்லாம் வந்து உங்க மிடில் வேர் ஆக்ட் பண்ணும். எஸ் சார். கரெக்ட். இப்ப பாருங்க, உங்க 2 டயர் ஆர்கிடெக்சர்ல வந்து உங்க பிசினஸ் லாஜிக் வந்து நீங்க டிவைட் பண்ணலாம். நீங்க வந்து கொஞ்சம் பிசினஸ் லாஜிக் வந்து சர்வர் சைடுல வச்சுக்கலாம், கொஞ்சம் லாஜிக் வந்து கிளையண்ட் சைடுல வச்சுக்கலாம். அப்படியும் நீங்க பார்ட்டிஷன் பண்ணலாம் 2 டயர்ல. ஓகே, அதே இது நீங்க வந்து கம்ப்ளீட் பிசினஸ் லாஜிக்ல வந்து நீங்க சர்வர்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2 டயர்ல. அப்போனா யூ சே தட் தி சர்வர் இஸ் ஃபேட் சர்வர் அப்படின்னு சொல்வீங்க. உங்க பிசினஸ் லாஜிக் கம்ப்ளீட்டா நீங்க கிளையண்ட்ல போட்டீங்க அப்படின்னா கிளையண்ட் வந்து ஃபேட் அப்படின்னு சொல்வீங்க. ஓகே. எஸ் சார். சோ இந்த டெர்மினாலஜி மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே சார். கிளையண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் போக நம்ம வந்து we actually started with centralized architecture நினைக்கிறேன். எஸ் சார். ஓகே, சோ centralized architecture என்ன? that was used in
வெரி ஓல்டு டேஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் டேட்டாபேஸ், ஒரு சிங்கிள் சிஸ்டம் தான் இருக்கும். யூ மே ஹேவ் டம்ப் டெர்மினல்ஸ் தட் ஆர் கனெக்டட் டு தட் பர்டிகுலர் சென்ட்ரலைஸ்டு டேட்டாபேஸ் அண்ட் தென் யூ டூ ஆல் தி ப்ராசஸிங். ஸோ உங்க எல்லா ப்ராசஸிங் லாஜிக், அப்ளிகேஷன் லாஜிக் எல்லாமே வந்து ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே வந்து உங்க சென்ட்ரல் கம்ப்யூட்டர்ல தான் இருக்கும். உங்களுக்கு என்ன போய் பண்ணும் அப்படின்னாலும் அந்த சென்ட்ரல் கம்ப்யூட்டர்ல போய் தான் பண்ண முடியும். ஓகே ஓகே சார். ஸோ தட் வாஸ் சென்ட்ரலைஸ்டு ஆர்கிடெக்சர். So that also I put it here, but the order change irukku adu neenga, that's I think that is okay. We started with centralized and then client server, but the point here to remember is நம்ம என்னலாம் points வந்து ஒரு கேட்டகரி குள்ள பார்த்தோம்ங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் இங்க. ஓகே சார். ஓகே, அதே மாதிரி அதுக்கு அப்புறம் நம்ம வந்து we talked about calculus and algebra. எஸ் சார். ரைட், அதுவும் வந்து பேசிக் கான்செப்ட்டுக்கு கீழே போடுறேன். ஏன்னா see உங்க ரிலேஷனல் algebra and relational calculus is the basic thing that is required for your query operations. So உங்க SQL query எல்லாமே வந்து behind the scenes it makes use of the idea behind relational algebra and relational calculus that is in mathematics. அதுல வந்து நம்ம வந்து we revisited relational algebra, relational calculus. அதுல வந்து various operations எல்லாம் பார்த்தோம். project, select, union, intersection, difference, join, cartesian product அதெல்லாம் பார்த்தோம். எஸ் சார். ரைட், ஸோ தட் வாஸ் ரிலேஷனல் அல்ஜிப்ரா. அதே மாதிரி ரிலேஷனல் கால்குலஸும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வி ended up the discussion of relational algebra and relational calculus with a comparison of relational algebra and relational calculus. Yeah. எஸ் சார். ஓகே ஆகாஷ், அப்புறம் வந்து your second main category நம்ம அடுத்தது போனது வந்து we talked about parallel database, right? எஸ் சார். So parallel database னா என்னது? parallel is yes, parallelly நீங்க தான் இது ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க தான் இதுக்குள்ள ஆன்சர்னு சொன்னீங்க. எஸ் சார். சோ parallel database வந்து மெயினா வந்து உங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் இல்லையா? எஸ் சார். எப்படி இம்ப்ரூவ் பண்ணும்? உங்க டேட்டா ப்ராசஸிங் வந்து parallel-ஆ நடக்கும். எஸ் சார். ஓகே, சோ மல்டிபிள் ரிசோர்சஸ் யூஸ் பண்ணி சைமல்டேனியஸா டேட்டா ப்ராசஸ் பண்ணுவீங்க. எஸ் சார். ஓகே, சோ நீங்க வந்து டிபிக்கலா என்ன பண்ணுவீங்க? You make use of a very big computer with multiple resources, like multiple CPUs இருக்கும், அதுல multiple disk இருக்கும், எல்லாமே யூஸ் பண்ணி டேட்டா வந்து parallel-ஆ ப்ராசஸ் பண்ணுவீங்க. ரைட், சோ அந்த மாதிரி ப்ராசஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து you get speed, ஃபாஸ்டா இருக்கும். execution will be fast and the throughput will be fast. ஞாபகம் வருதா? எஸ் சார். எஸ் சார். ஓகே, சோ அதுல வந்து we talked about speed up, scale up, certain parameters எல்லாம் பேசணும், சில mathematical formulas எல்லாம் பார்த்தோம். ஆமா, response time, speed up, scale up, throughput, very good, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். linear speed up, sublinear speed up, வேற என்னெல்லாம் பார்த்தோம்? Okay, so that is one parameter. Speed up, scale up, the major those two are the most important metrics. அது போக வேற சின்ன சின்ன metrics under the speed up and scale up அதுவும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் architecture of parallel database. இங்க நம்ம என்ன படிச்சோம்? இங்க Flint's taxonomy வச்சு ஸ்டார்ட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? Yes, sir. Yes, sir. We started our discussion with Flint's taxonomy. We talked about SISD, SIMD, MISD, MIMD. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து started our discussion with respect to shared memory architecture. Yes, sir. அப்புறம் shared disk பத்தி பார்த்தோம். வேற என்ன இருக்கு? UMA, NUMA, shared disk, shared nothing architecture, hybrid architecture. இந்த ஆர்கிடெக்சர்லாம் வந்து it comes under architecture of parallel databases. Round robin. Correct. Partitioning techniques லாம் பார்த்தோம் நம்ம, right? Round robin and then hash partitioning, range partitioning. Yes, we talked about all those. Very good. Okay, so
these were the important parts that we discussed in the parallel database part, and then we moved on to distributed database, right? So distributed database na another, your database is distributed physically in multiple different sites. Yeah. So you have a collection of multiple interconnected databases. So நிறைய database வந்து வேற வேற siteல geographically distinct locationsல you put your databases separately, but your entire system you view it as a single system. Okay, so that is basically the idea behind distributed database. So இப்படி ஒரு சிஸ்டம் நீங்க டிசைன் பண்றீங்க அப்படின்னா அதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, ரைட்? பட் அதுக்கு அட்வான்டேஜ் என்னது அப்படின்னா there are so many advantages. மெயினா அட்வான்டேஜ் என்னது அப்படின்னா you have it your own autonomy, உங்க own independence இருக்கு, scalability கிடைக்கும், இந்த அட்வான்டேஜ்லாம் இருக்கு, ரைட்? Yes sir. So typically like when you talk of distributed databases, உங்களுக்கு வந்து உங்க டெவலப்மெண்ட் வந்து தனியா வச்சுக்கலாம், right? It is modular development, right? It increases your reliability, உங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும், availability faster இருக்கும், right? And your response time will also be faster depending upon where you access. உங்க database எங்க இருக்குங்கிற பொறுத்து உங்க ஆக்சஸ்லாம் ஃபாஸ்டரா இருக்கும். ஓகே, பட் உங்க டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ்ல சில காஸ்டும் இருக்கு, ஐ மீன் சர்டன் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. என்ன சேலஞ்சஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. See, distributed database design பண்றது it's not a simple task, right? It's a very complex and tedious process to actually design a distributed system that is fully functional. Okay va? Yes sir. So இதுல மெயினா வந்து first வந்து apart from the design aspect, right, the other challenges like security, right? இப்போ வந்து உங்களுக்கு வந்து multiple access points இருக்கும், multiple database வேற வேற லொகேஷன்ல இருக்குது அப்படின்னா you have got multiple access points. அப்படி மல்டிபிள் ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும்போது, ரைட், யூ ஆர் வல்னரபிள் டு எனி ஃபிளாஸ், ஒரு பொட்டன்ஷியல் செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கும் இல்லையா? Yeah, so that is one point. Another thing is, as I've already said, it increases your overhead of processing, right? And the data integrity is much more complex, right? So all those stuff are there. There are types of distributed databases. What are the types of distributed databases? நீங்க இந்த distributed database discussionல இருந்தீங்களா இல்லையா? I don't remember. ஆகாஷ் சார், நீங்க வந்து distributed database டிஸ்கஸ் பண்ணும்போது were you present? I guess only Aishwarya was there. She was there in this time also sir. Okay. She's there. Okay, is Aishwarya here now? Yes sir, I joined. You have joined. So can you just tell me like what are the types of distributed databases? One second sir. Peer to peer sir. Peer to peer. Yeah, அதெல்லாம் வந்து ஆர்கிடெக்சர். மெயினா லைக் அது வந்து நீங்க டைப்ல சொல்லலாம், பியர் டு பியர், கிளைண்ட், மல்டி கம்ப்யூட்டர்ஸ் எக்ஸெட்ரா. பட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட்னு மெயினா பார்க்கும்போது உங்களுக்கு வந்து do you remember we talked about homogeneous and heterogeneous? Yes sir. Yes sir. Right, homogeneous distributed database na enna, heterogeneous distributed database na enna? Homogeneous means same kind of data. டேட்டா மட்டும் இல்ல, எல்லாமே சேமா இருக்கும். உங்க சாஃப்ட்வேர், உங்க டேட்டா மாடல், உங்க என்டையர் என்விரான்மெண்ட் ஆன் மல்டிபிள் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து சிமிலரா இருக்கும். அது இது ஹெட்ரோஜினியஸ்னா என்ன? different software, different environment. ஆமா, you have different types of database, operating system வேற இருக்கலாம், உங்க டேட்டா மாடல் வேறையா இருக்கலாம், எல்லாமே வேற வேற லொகேஷன்ஸ்ல இருக்கும், ரைட்? சோ ஹை லெவல்ல நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க அப்படின்னா these are the two types. இப்போ what is the architecture of your distributed database? Architectural model அப்படிங்கும்போது உங்க இந்த மாடல்லாம் வரும். Somebody said peer to peer. Yes sir. So depending upon the distribution and the autonomy and the heterogeneity, right, உங்க architectural model வந்து I have put it here as well, homogeneous and heterogeneous distributed database system, which you can put it under types of distributed database.
ஓகே, அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் நம்ம இப்போ பேசணும். ஆர்கிடெக்சர்ல இருக்கிறோம். ஸோ ஆர்கிடெக்சர் வந்து இப்போ ஆகாஷ் நீங்க சொன்னீங்க பியர் டு பியர், அது போக என்னெல்லாம் இருக்குது? ஆர்கிடெக்சரல் மாடல்லே வந்து நீங்க கிளையன்ட் சர்வர் மாடல் இஸ் ஆல்சோ டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் தான். ஸோ உங்க கிளையன்ட் சர்வர் மாடல், உங்க பியர் டு பியர் மாடல், இன்னொன்னு மல்டி டிபிஎம்எஸ் மாடல். ஓகே சார். ஓகே, ஸோ மல்டிபிள் டேட்டாபேசஸ் இன் மல்டிபிள் லொகேஷன்ஸ். பியர் டு பியர் மாடல்னா என்ன? கிளையன்ட் சர்வர் மல்டி டிபிஎம்எஸ் நமக்கு தெரியும். பியர் டு பியரும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது என்னன்னு டிஃபைன் பண்ண முடியுமா? ஆகாஷ் ஆர் ஐஸ்வர்யா? பியர் டு பியர் சொல்லுங்க. It may contain both the client server also. ஆமா, ஒரு நோட்ல வந்து பியர் டு பியர் நெட்வொர்க்ல இருக்குது அப்படின்னா அந்த நோட் கேன் ஆக்ட் as either a client or as a server. It has got equal responsibility. So each node in this particular network or peer to peer network has the same capabilities, powers and responsibilities typically. Okay, நீங்க வந்து இப்போ torrentலாம் யூஸ் பண்றீங்க, torrent sites எல்லாம் இருக்குது அப்படின்னா they are all peer to peer networking தான் typically. Okay sir. Okay, multi database architecture அப்படின்னா என்ன? அந்த நேம்லயே இருக்கு மல்டி டேட்டாபேஸ்னா, you make use of multiple different database systems, right? So essentially you join two or more than two autonomous database system and make it as a single unit. So இதெல்லாம் நம்ம ஆர்கிடெக்சர் ஆஃப் டிபிஎம்எஸ்ல பார்த்தோம். டிசைன் ப்ராப்ளம்ஸ் பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம், ரைட்? ஸோ டிசைன் ப்ராப்ளம்ஸ். ஸோ டிசைன் ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் டிசைன் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம்? Scalability. Durability. ஓகே. சரி, மெயினா வந்து நீங்க திங்க் பண்ணலாம், லைக் உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் சிஸ்டம் ஒன்று டிசைன் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா லைக் என்ன ப்ராப்ளம்? உங்க டிசைன் ப்ராப்ளம் இஸ் நதிங் பட் யுவர் சேலஞ்சஸ். நீங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க டிசைட் பண்ணிக்கணும் எந்த போர்ஷன் ஆஃப் த டேட்டாபேஸ் எந்த சைட்ல இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் டிசைட் பண்ணணும். டாப் டவுனா போகணுமா இல்ல பாட்டம் அப்பா போகணுமா, ரைட்? டாப் டவுன் அப்படின்னா என்ன? ஃப்ரம் ஸ்கிராச், சே ஃபார் எக்ஸாம்பிள் டிபிக்கலா ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணி நான் வந்து ஹவு டு ஐ ஆக்சுவலி டிஸ்ட்ரிபியூட் மை டேட்டா அப்படின்ட்டு நீங்க வந்து டிசைட் பண்ணணும். இல்ல பாட்டம் அப் அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி பல சைட்ஸ்ல வந்து உங்களுக்கு டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாபேஸை வந்து கரெக்டா அப்ரோப்ரியேட்டா கனெக்ட் பண்றது எப்படி? ஸோ தட் இஸ் யுவர் பாட்டம் அப் அப்ரோச். ஓகே, now இது போக டிசைன் ப்ராப்ளம்ஸ்ல வந்து there is one more point that I would like to point out here. நம்ம previous discussionல பண்ணல. So let me also tell you one more important point that you guys need to remember, right? Which is nothing but you need to have three important level of knowledge when you actually design a particular distributed database system, right? The three level of knowledge வந்து you can map it to three axes. X axis, Y axis and Z axis ல நீங்க மேப் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இத நீங்க மென்டலி மேப் பண்ணிட்டீங்க அப்படினா let us start with the X axis, right? So design problem வந்து நீங்க left axis ல நீங்க பாக்குறீங்க. See, such a kind of diagrams are also generally available, but எனக்கு வந்து இப்போ immediate reference அது எனக்கு கிடைக்கல. எனக்கு just I got a trigger, right? It came into my mind, I just wanted to convey. So apart from the normal design problems that we have discussed, please also remember this in mind. Okay sir. Okay, have a three-dimensional axis within your particular mind, right? X axis, Y axis and Z axis. Both of you? Yes sir. Okay, so X axis la enna neenga ஞாபகம் வச்சுக்கணும் அப்படினா design problem perspectiveல, right? The level of knowledge, எந்த அளவுக்கு வந்து you want to expose the data to the user. So ஒரு சைட்ல ஒரு level of database இருக்கும் இல்லையா? So site A, site B, site C, site D எல்லா சைட்ஸ்லயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் part of the database இருக்குது அப்படின்னா
அந்தந்த சைட்ல எந்தெந்த சைட்ல எவ்வளோ டேட்டா வந்து யூசருக்கு வந்து விசிபிளா இருக்கணும், அதுதான் அந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல நீங்க டிஃபைன் பண்ணிக்கிறீங்க. இட் இஸ் த லெவல் ஆஃப் நாலேஜ். ஓகே, Yes, sir. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் த லெவல் ஆஃப் ஷேரிங். லெவல் ஆஃப் ஷேரிங்னா என்ன? இப்போ இது வந்து கொஞ்சம் ஆம்பிகியஸா இருக்கு, ரைட்? ஒரு ஓவர்லாப்பிங் மாதிரி இருக்கு. இப்போ லெவல் ஆஃப் நாலேஜும் லெவல் ஆஃப் ஷேரிங்கும் வந்து சேம் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்ல, இது சேம் கிடையாது. எப்படி இட் இஸ் டிஃபரெண்ட் அப்படின்னா, ஏன்னா நீங்க வந்து சொல்லலாம், ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து நாலேஜ் லெவல் அப்படின்னா எந்தெந்த சைட்ல எவ்வளோ டேட்டா வந்து யூசர் பார்க்கலாங்கிறதும் ஷேரிங் தானே அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? அதாவது எவ்வளவு டேட்டா நீங்க ஷேர் பண்றீங்க அப்படிங்கிறது தானே லெவல் ஆஃப் நாலேஜ்லயும் நீங்க சொல்றீங்க. Yes, sir. யா, சோ நான் அதுக்குள்ள டிஃபரன்ஸ் சொல்றேன். சோ எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து கீப் திஸ் லெவல் ஆஃப் நாலேஜ், ரைட்? சோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் how much data you want to expose to the user at various sites. அதுதான் level of knowledge. ஓகே, Yes, sir. y axis ல வந்து it is level of sharing. Level of sharing na it is whether you want to actually just share the data மட்டுமே இல்ல டேட்டாவும் ப்ரோக்ராமும் சேர்ந்து ஷேர் பண்ணுமா at various locations. Level of knowledge ல வந்து it is nothing but the exposure of the data level to the users. எவ்வளவு டேட்டா வந்து யூசருக்கு வந்து எக்ஸ்போஸ்டா இருக்குது, அதுதான், அது மட்டுமே தான் level of knowledge. Y axis ல வந்து it is level of sharing which also includes your program apart from your data. Okay, third one is your Z axis. Z axis ல வந்து ரைட் உங்க ஆக்சஸ் வந்து எப்படி இருக்கணும், ரைட்? ஸோ டிபெண்டிங் அப்பான் த இம்ப்ளிமெண்டேஷன், ரைட், நீங்க வந்து உங்க ஆக்சஸ் வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கணுமா இல்ல டைனமிக்கா இருக்கணுமா அப்படின்னு சொல்றீங்க. In the particular point we did not discuss earlier, so please include this particular point as well in your design issues. Okay, x axis of knowledge, y axis of sharing, and z axis of access style, whether static or dynamic. Hope you understood. Yes, sir. Next point is design strategies. So design strategies தான் நம்ம இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்ன architecture of DBMS நம்ம பேசும்போது we said, and the design problem இதெல்லாம் நம்ம பேசும்போது we need to also keep in mind, right, how do we go about in designing a distributed database, right? Whether our approach is going to be top up or bottom down. அதுக்கப்புறம் we talked about distributed data storage. Distributed data storageல நம்ம என்னெல்லாம் பேசணும் ஞாபகம் இருக்கா? Just recall. இதெல்லாம் ரீசெண்டா பார்த்தோம். Distributed data storage. ஐஸ்வர்யா, ஆகாஷ். Sir. Yeah, distributed data storageல நம்ம என்ன பார்த்தோம்? Distributed data storage, wherein we talked about horizontal fragmentation, vertical fragmentation, right? Yes, sir. Yeah. So அதுக்கப்புறம் we talked about data replication, right? Yes, sir. Data replication பத்தி பார்த்தோம், right? அதுக்கப்புறம் we talked about data fragmentation ல we talked about vertical and horizontal specifically. Replication னா என்னது? Data replication. Replication என்னது? இப்போதான் ரீசெண்டா பார்த்தோம். Multiple copies. ஆமா, மல்டிபிள் காப்பீஸ் மேனேஜ் பண்றது தான் ரெப்ளிகேஷன். சோ ரெப்ளிகேஷனோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு சொல்ல முடியுமா? அட்வான்டேஜ் ஃபால்ட் டாலரன்ஸ் இல்ல அவைலபிலிட்டி. மல்டிபிள் காப்பீஸ் இருக்குது அப்படின்னா ஒரு பர்టిక్యులர் சைட் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா கூட என்டையர் சிஸ்டம் ஃபெயில் ஆகணும்னு அவசியம் இல்ல. எஸ் சார். இல்லையா? சோ தட் இஸ் தி மெயின் அட்வான்டேஜ். ஓகே, அதுக்கப்புறம் there is something called as data allocation. ஸ்பெசிஃபிக்கா நான் இந்த பாயிண்ட் நான் சொல்லல, பட் இங்க நான் போட்டிருக்கேன். அப்படின்னா data allocation is also related with our centralized and partitioning aspects, right? So already பார்த்த partitioning aspects, replication aspects பேஸ் பண்ணி நம்ம வந்து data allocation மூணா டிவைட் பண்ணலாம். You can say that data allocation
can be divided depending upon the location of the different data for storage. Okay va? First வந்து centralized, second வந்து partitioned, third வந்து replicated. So when the data is stored at a single site, right, உங்களுக்கு வந்து data distribution இல்ல. So essentially இது ஒரு sub point நீங்க போட்டுக்கோங்க, but centralized அப்படினா உங்க data distribution இங்க வராது. Okay sir. ரெண்டாவது பாயிண்ட் வந்து partitioned, right? So depending upon the aspects like vertical fragmentation எல்லாம் பேஸ் பண்ணி we have a sub point called as partitioned. Partitioned அப்படினா the database is divided into multiple fragments using data fragmentation and stored at multiple sites. Okay. So அது second way, second type. Third type வந்து based upon replication. So you have copies of one or more database that are fragmented at different sites in different location. Okay. Okay sir. So fragmentation, replication, centralized base பண்ணி, right, உங்களுக்கு வந்து ஜெனரலா data allocation பத்தி நீங்க வந்து distributed databaseல எழுதுங்க அப்படின்னு சொன்னா you can talk about centralized, partitioned and replicated. Okay. Okay sir. Okay. அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் பார்த்தோம்? இதெல்லாம் நம்ம நேத்து பார்த்தோம், right? We talked about concurrency control, distributed transactions. Yeah. For distributed transactions ஞாபகம் இருக்கா? We talked about 2PC, 3PC. அதெல்லாம் நேத்து பார்த்தோம். 2-phase commit, 3-phase commit அதெல்லாம் பார்த்தோம். Concurrency control என்னெல்லாம் பார்த்தோம்? Concurrency, parallel. Concurrency and parallel systems அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதை பத்தி நம்ம பேசணும். பட் கன்கரன்சி கண்ட்ரோல் எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க? இதுவும் நம்ம நேத்து தான் பார்த்தோம். கன்கரன்சி கண்ட்ரோல் எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க? லாக் மேனேஜர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க ஜெனரலா. யூ ஹேவ் a single லாக் மேனேஜர், டிஸ்ட்ரிபியூட்டட் லாக் மேனேஜர், அதெல்லாம் யூஸ் பண்ணி concurrency control can be achieved. We talked about distributed query processing. Distributed query processing la typically I think we saw about two kinds of or two ways or strategies, right? One வந்து ஒரு simple joint processing பத்தி பேசணும், right? அப்புறம் இன்னொன்னு என்ன? fragments, right? Fragments யூஸ் பண்ணி நம்ம வந்து combine பண்ணி யூனியன் பண்ணி ஒரு single relation construct பண்ற aspect பார்த்தோம், right? So I think that is called as query transformation. Okay sir. All right, its name is called as query transformation, right? So this was a kind of summary of the entire unit 1, whatever we have covered, right? So hope this will give you a much more bigger picture of what is or what has been seen in unit 1 before we continue with unit 2. All right. So students will stop here and catch up next class tomorrow. Okay, so tomorrow students இப்போ வந்து நாளைக்கு வந்து it's a working day. I have shared my screen here. So tomorrow is I guess Wednesday's timetable. 9:45 to 10:45 is the class. Okay sir. Okay, so tomorrow 9:45 to 10:45. I think last Saturday also it was a working with Tuesday's timetable. I was just I shared the link and I just came in and I was waiting. There was no interaction from you guys. There was no intimation that you will not be coming or anything whatsoever. But again, for tomorrow, what you guys do is, okay, take up this case study point of thing in unit 1. Unit 1 la kadesi point vande it's called as case study. Okay. Okay sir. So take up any commercial database, Oracle இல்லனா Postgres இல்லனா MySQL server, இது எல்லாமே வந்து இந்த aspects நம்ம பார்த்த aspects எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? sir. இப்போ வந்து ஏதோ ஒரு database, commercial database எடுத்துக்கோங்க. I would suggest say Oracle. Oracle is a big player in the market. Okay. Okay sir. So Oracle database use பண்ணி, right, or Oracle ல வந்து என்னெல்லாம் features இருக்குன்னு பாருங்க. That is the case study. So do that as an assignment, complete the assignment, right? And tomorrow, right, during the session time, you just come have a discussion on the assignment that you have written, and then we can wind off. Okay sir. Okay, both of you. So would you like to do the assignment, do some kind of homework, write it down in a paper and have a discussion tomorrow? Illa, I have got another option.
You can do the assignment in the LMS. I will give you a facility. You can upload your assignment. And நாளைக்கு வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு ஜஸ்ட் மார்னிங் வந்துட்டு we will have a small discussion. அதுக்கப்புறம் இந்த அசைன்மெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கலாம். Okay, sir. எந்த ஆப்ஷன் ப்ரிஃபர் பண்றீங்க? Let me stop screen sharing. Second. Second option, okay. Akash, second option. Aishwarya, is it okay with you as well?